ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். நான் 2 நாளைக்கு அப்புறம் ஊர்லேருந்து வந்ததுக்கப்புறம் அக்கா கிட்டே கேட்டேன், ஏன்க்கா வீட்டில் எல்லோரும் அமைதியாக இருக்கீங்க, என்னாச்சு என்னென்னு கேட்டதுக்கு, இல்லைப்பா ஒன்றும் இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அக்கா ஒரு மாதிரி சமாளிக்கிற மாதிரி தான் பேசுனாங்க. நான் உடனே சொன்னேன், ஏன் இப்படி சமாளிக்கிற மாதிரி பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதுக்கு, இல்லை இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நாங்கள் கொஞ்சம் சரியில்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, என்ன சரியில்லை என்னாச்சு என்ன அப்படின்னு கேட்டதுக்கப்புறம் இல்லை இல்லை அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, எல்லாமே இப்போதைக்கு நம்மளுக்கு கொஞ்சம் சூழ்நிலை சரியில்லாதனால பார்த்துக்குவோம் பண்ணிக்குவோம் அப்படி தான் நான் சொல்லிகிட்டு இருந்தேன்னா, உடனே இதை கேட்டோன்னு அக்கா என்ன சொன்னுச்சுன்னா, நான் அப்புறமேலாம் உங்ககிட்ட எல்லா விஷயத்தை பற்றியும் சொல்கிறேன்ப்பா அப்படின்னோடனே, என்னக்கா என்ன விஷயம் அப்படின்னோடனே, இல்லை இப்போ எல்லாம் சொல்கிறதுக்கு நேரம் இல்லை, நான் மார்க்கெட்டு போவேன்ல கடைக்கு, அப்போ நீ எதார்த்தமாக வேலைக்கு போகிற மாதிரி வா, இங்கே வச்சு எல்லாத்தையுமே நான் சொல்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அக்கா சொன்னாங்க. அப்போ வீட்டில் ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படிங்கிறது எனக்கு புரிஞ்சு. ஏன்னா எப்போதும் எல்லாருமே தங்கச்சியாக இருக்கட்டும், அம்மா எல்லாருமே ஒன்றா உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க. அன்னைக்குன்னு பார்த்து அவங்க ஒருத்தர் பேசிக்கல, இது பண்ணிக்கல. நான் ஊருக்கு போயிட்டு வந்த 3 நாளில் என்னமோ நடந்திருக்கு. என் ஒய்ஃபுக்கிட்ட கேட்டதுக்கும், இல்லைங்க நானும் அம்மா வீட்டுக்கு தானே போயிருந்தேன் நீங்கள் போனப்போ, எனக்கும் எதுவும் தெரியலைங்க, என்ன விஷயம்னு தெரியல, நானும் நோட் பண்ணிட்டு தான் இருக்கேன், யாரும் ஒருத்தர் பேசிக்க மாட்டேங்கிறாங்க, எதையுமே ஆனால் சொல்லவும் மாட்டேங்கிறாங்க, என்ன விஷயம் என்னன்னு சொல்லிட்டு சொல்லவும் மாட்டேங்கிறாங்க அப்படின்னோடனே, சரி சரி விடு விடு அதை ஏதோ பார்த்துக்கலாம், எதுவும் தெரியாமல் போகாது, எதுவும் மறைக்க முடியாத விஷயம்லாம் இல்லை, எல்லாமே இது பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வேலைக்கு கிளம்புறேன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேன். அக்காவும் காய்கறி வாங்குறதுக்கு 10 மணிக்கு போகிற மாதிரி வந்துட்டாங்க. வந்ததுக்கப்புறம் பக்கத்தில் ஒரு பார்க் இருந்துச்சு, அதில் நான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். அக்கா காய்கறியெல்லாம் வாங்கிக்கிட்டு அப்போ தான் வந்துச்சு. என்னக்கா விஷயம், என்ன வீட்டில் என்ன தான் நடக்குது, எதாக இருந்தாலும் அம்மாக்கிட்ட கேட்குறேன், எதுவுமே சொல்ல மாட்டேங்குது, அப்பாவும் எதுவும் சொல்ல மாட்டேங்கிறாரு, என்ன தான் நடந்துச்சு அப்படின்னோடனே, நானே சிலப்போ நீ மாமா கிட்ட ஏதாச்சும் சொல்லியிருப்ப அப்படின்ட்டு நானும் அவருக்கு ஃபோன் அடித்து ஊரில் இருக்கவர் கேட்கலாமான்னு பார்த்தேன். அதுக்கப்புறம் யோசித்தேன், நீ எதுவும் சொல்லியிருக்க மாட்டே பண்ண மாட்டேன், அவர்கிட்ட தேவையில்லாமல் கேட்டு நல்ல வேலைடா நீ அவருக்கெல்லாம் ஃபோன் அடிக்காது நல்லது, அவருக்கெல்லாம் நான் அந்த விஷயத்தெல்லாம் எப்படி போய் சொல்லுவேன், நம்ம ஃபேமிலி விஷயத்த போய் அவர்கிட்ட நான் சொல்லுவேன்னா அவருக்கு அலட்சியமாக போகாதா அப்படின்னோடனே, என்னக்கா அலட்சியம் இதுன்னு பேசுகிறேன், என்ன தான் நடந்துச்சு அப்படின்னோடனே, இல்லைடா உன் தங்கச்சி தான் எல்லாமே காரணம் அப்படின்னோடனே, என்ன அப்படின்னோடனே, ஏன் என்னாச்சு லாவண்யா என்ன பண்ணா அப்படின்னோடனே, லாவண்யாவை தான் பிரச்சனையே, யாரோ ஒரு பையன்கிட்ட நைட்டு ஃபோனில் பேசிகிட்டு இருந்திருக்கா, அதை அம்மா பார்த்துட்டாங்க. ரொம்ப நாளாகவே படிக்கிறேன்னு மாடிக்கு போய் தான் படிச்சுக்கிட்டு இருந்தா. நாங்களும் என்ன பண்ணோம், சரி பொண்ணு படிக்கட்டும் பண்ணட்டும், எக்ஸாம் டைமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் 3rd இயராக இருக்குது, சரி வேறு ஏதாச்சும் பேப்பர் அரியர் வச்சுருக்காப்புல இருக்குது, அது கிளியர் பண்ணுறதுக்கும் படிக்கிறான்னு சொல்லிட்டு நாங்கள் யாருமே கண்டுக்கலை. அதுக்கப்புறம் அம்மா ஒரு நாள் எதார்த்தமாக போயிருக்காங்க. அப்போ வீடியோ காலில் பேசிக்கிட்டு இருந்திருக்கா. ஒரு பையனோட கேட்டதுக்கு அது எதுன்னு சொல்லி சமாளிச்சிருக்கா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபோனை வாங்கி நாங்கள் எல்லோரும் செக் பண்ணதுக்கப்புறம் டெய்லியும் அந்த பையனோட பேசியிருக்கா. அந்த பையனை லவ்வுன்னு போட்டு சேவ் பண்ணி வச்சுருக்கா, எல்லாமே பண்ணி வச்சுருக்காடா அப்படின்னோடனே, இவ்வளோ விஷயம் நடந்திருக்காக்கா அப்படின்னோடனே, ஆமாண்டா இவ்வளோ விஷயம் தான் நடந்திருக்கு. அவள் இத்தனை என்ன அப்படின்னு சொல்லிட்டு விசாரித்து அம்மா கேட்குறப்போ, நானும் அந்த பையனும் காலேஜில் 2 வருஷமாக லவ் பண்ணிகிட்டு இருக்கோம், நான் அந்த பையனை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன், வேறு யாரை நீங்கள் பண்ண சொன்னாலும் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழுத்தமாக பேசுகிறாடா அப்படின்னோடனே, ஆமாம் அது விஷயத்துக்காக்கா நீங்கள் இது பண்ணுறீங்க, இப்போ யாருக்கா லவ் பண்ணாமல் இருக்காங்க பண்ணுறாங்க, எல்லாருமே லவ் மேரேஜ் தான். இப்போ நானே லவ் மேரேஜ் தானே, ஆனால் என் ஒய்ஃப் நம்ம சொந்தக்கார பொண்ணுங்கிறதுனால நீங்கள் எல்லாம் ஏற்றுக்கிட்டீங்க பண்ணீங்க, அதே வேறு ஏதாச்சும் இருந்தால் பிரச்சனை நடந்திருக்கும் அப்படின்னோடனே, அதெல்லாம் உனக்கு புரியாதாடா, அம்மாவை பற்றி உனக்கே தெரியும், மற்றவங்க யாராச்சும் நம்ம சொந்தக்காரங்கள மாமா பொண்ணு இதே கீர்த்தியே லவ் பண்ணி இது பண்ணதுக்கே எவ்வளோ அம்மா இது பண்ணாங்க, அம்மா பர்மிஷன் வாங்கிட்டு தான் மாமாவே கல்யாணம் பண்ணார், இந்த மாப்பிள்ளைலாம் கூட நம்ம அம்மாட்ட பேசி சம்மதம் வாங்கினாங்க. அப்படி இருக்கிற சூழ்நிலையில் நம்ம வீட்டிலேயே இந்த மாதிரியெல்லாம் பண்ணால் நாளைக்கு மாமாலாம் எப்படி பேசுவார் பண்ணுவார், ஏக்கா அவர் பேசினா பேசிட்டு போகிறாரு, பண்ணா பண்ணிட்டு போகிறாருக்கா, பையன் எப்படி இவன் படித்து முடிச்சு இன்னும் நம்ம தங்கச்சியும் ஒர்க் பண்ணுவான், அவனும் ஒர்க் பண்ணுவான், ஃபேமிலியெல்லாம் எப்படி என்னென்னு ஃபஸ்ட்டு விசாரிப்போம், அதுக்கப்புறம் எந்த முடிவுக்காக இருந்தாலும் வருவோம்க்கா, நீங்கள் ஏன் அதுக்குள்ளே வேண்டாம் வேண்டான்னு நீங்கள் சொல்லி கஷ்டப்படுத்துகிறீங்க அப்படின்னோடனே, இல்லைடா எனக்கு வேண்டான்னுலாம் சொல்கிறதெல்லாம் ஒன்றும் கிடையாது, எனக்கு இன்னும் அவள் லவ் பண்ணுறதெல்லாம் நான் வேணான்னு சொல்லலை, இருந்தாலும் அம்மாவே உடம்பு முடியாது, அதுவும் கொஞ்சம் இதெல்லாம் நினச்சி அதுக்கு ப்ரெஷர் அதிகமாகுது, ஒரு சில நேரத்தில் அது எதையுமே யோசிக்காமல் பண்ணாமல் இவன் இது பண்ணிடுறா, ஆனால் அம்மா அந்த ஒரு இதாக இது பண்ணுறதுக்கான காரணங்கிறது உனக்கு புரியாதா செய்யாதா அப்படின்னோடனே,
சரி விடுக்கா, நீ அதெல்லாம் யோசிக்காத பண்ணாத, எதாக இருந்தாலும் நம்ம வந்து பேசி முடிவெடுத்துக்கலாம், முன்னாடியே எதுவும் பேச வேணாக்கா பண்ண வேண்டாம்க்கா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க.